ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். உங்களது வீட்டில் குலதெய்வம் போட்டோ இருக்கும் அல்லவா, அந்த போட்டோவிற்கு முன்பாக இந்த பொருட்களையும் இந்த ஒரு பானத்தையும் வைத்து இவ்வாறு நீங்கள் பூஜை செய்ய வேண்டுமாம். 11 நாட்கள் தவறாமல் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டுமாம். செய்தால் உங்களுக்கு இருக்கும் பாவங்களும், அடுத்ததாக உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கியும் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி தற்பொழுது முழுமையாக காண்போம். நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முதலில் நீங்கள் குளித்த உடனே நீங்கள் இந்த செயலை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக உங்களது வீட்டில் பூஜை அறையில் குலதெய்வம் போட்டோவை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அதில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்ற வேண்டும். உங்களுக்கு என்ன கவலைகள் இருக்கிறதோ, அதாவது பண கஷ்டம் இருந்தால் பச்சை திரியால் கடையில் பச்சை திரி கிடைக்கும், அதை வைத்து நீங்கள் அந்த நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்ற வேண்டும். இதை போன்று ஒவ்வொரு திரிக்கும் ஒரு பிரச்சனைகளை தீர்க்கின்ற பலனானது இருக்கிறது. அதை அறிந்து நீங்கள் அந்த திரியை காலையில் போட்டுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று பெரியவா அவர்களே கூறியிருக்கிறார்கள். நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தை போட்ட பிறகு அதனுடன் நீங்கள் இன்னொரு பொருளையும் இவ்வாறு செய்ய வேண்டும். பானக்கரம் செய்ய வேண்டும். அதை எதை வைத்து செய்ய வேண்டும் என்றால், எலுமிச்சை பழத்தால் நீங்கள் பானக்கரம் செய்ய வேண்டும். உங்கள் வீட்டின் பூஜை அறையில் அனைவருமே ஒரு செம்பில் தண்ணி வைத்திருப்பீர்கள் அல்லவா, அந்த செம்பில் தான் இந்த பானக்கரத்தை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் அரை எலுமிச்சம்பழமோ முழு எலுமிச்சம்பழமோ போதுமானது. அதை அதில் உள்ள சாறை நீங்கள் அந்த செம்பில் பிழிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த சாறை பிழிந்த பிறகு அடுத்ததாக அதில் அந்த செம்பு முழுவதும் நீரை ஊற்றி விடுங்கள். அதனுடன் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து கொள்ளுங்கள். நாட்டு சர்க்கரை, சுக்குத்தூள் என்று கூறுவார்கள் அல்லவா, அது, அடுத்ததாக ஏலக்காய் இருந்தால் அதனையும் சேர்த்து கொள்ளுங்கள், அதுவும் மிகவும் நல்லது. இந்த 3 பொருட்களையும் வைத்து நீங்கள் எலுமிச்சை பழத்தால் பானக்கரம் செய்து இவ்வாறு உங்களது குலதெய்வத்திற்கு நீங்கள் படைக்க வேண்டும். அதற்கு பிறகாக நீங்கள் இவ்வாறு 11 நாட்கள் மறக்காமல் இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களது குலதெய்வமானது மிகவும் குளிர்ச்சி அடைவாராம். இவ்வாறு குளிர்ச்சி அடைந்தால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் ஆகட்டும், அனைத்து விதமான கவலைகளையும் உங்களது மனதில் இருந்தும் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தூர விலக்கி விடுவார் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எலுமிச்சம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே அது ஒரு மங்களகரமானது. அது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியான ஒரு பொருளாகும். நீங்கள் காலை எழுந்தவுடனே சாமிக்கு, உங்களது குலதெய்வத்திற்கு நீங்கள் எலுமிச்சம் பழத்தால் இப்படி ஒரு பானக்கரத்தை செய்து வைப்பதால் அவருக்கு மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடுவாராம். எனவே உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து துன்பங்களையும் நீக்கி விடுவார் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதில் முக்கியமான ஒன்று, அதாவது நீங்கள் இந்த செயலை 11 நாட்கள் தொடர்ந்து செய்தால் மட்டுமே இதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். இடையில் ஒரு நாள் செய்யாமல் விட்டாலும் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மிகவும் ஒரு முக்கியமானது இது ஒன்றுதான். அடுத்ததாக நீங்கள் துஷ்டி வீட்டுக்கு எங்கேயாவது சென்று வந்தீர்கள் என்றால் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் செய்யக்கூடாது. அதற்கு அடுத்ததுதான் நீங்கள் செய்ய வேண்டும். தற்பொழுது நீங்கள் துஷ்டி வீட்டுக்கு சென்று இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த செயலை நீங்கள் 15 நாள் கழிச்சு தான் செய்யணும். இந்த செயலை மறக்காமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்ய வேண்டும். மற்ற வேலையில் செஞ்சால் இதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைக்காது. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் இதனை பார்த்து பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர், உறவினர் அனைவருக்கும் கூறி இந்த செயலை அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.